ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد اللهم صل وسلم على عبدك ورسولك محمد النبي الأمي وعلى آله وأصحابه أجمعين فإني أوصيكم بنفسي أولا بتقوى الله وأحذركم يوما عبوسا قمطريرا قال الله تعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما وقال النبي صلى الله عليه وسلم كلكم راع وكلكم مسؤول عن رعيته أو كما قال صلى الله عليه وسلم இவ்வையகத்தை படைத்து பரிசுத்து பரிபாலித்து போஷித்துக் கொண்டிருக்கும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். மேலும் சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் என் உயிரிலும் மேலான கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றிய உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபா தாபிஈன்கள், முஸ்லிம்கள், மூமின்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக என வேண்டியதின் பின் புனித ஜும்ஆவுடைய கடமையை அல்லாஹ்வின் இல்லமாம் அவனது மாளிகையிலே இஅ்திகாஃபுடைய நியத்துடன் செவி சாய்த்துக் கொண்டிருக்கும் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலாவால் என்னென்ன கட்டளைகள் இடப்பட்டிருக்கின்றனவோ அவைகளை முடியுமான வரை தங்களுடைய வாழ்க்கையில் எடுத்து நடந்து கொள்ளும்படியும், எவைகளை வல்ல இறைவன் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா தவிர்ந்து கொள்ளும்படி விலக்கி இருக்கின்றானோ அவைகளை முற்று முழுதாக தங்களுடைய வாழ்க்கையிலே தவிர்ந்து நடந்து கொள்ளும்படியும் முதலில் எனக்கும் எனது குடும்பத்துக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். மேலான கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தில் மனிதர்களுக்கு ஏராளமான நியாமத்துகளை கொடுத்திருக்கின்றான். இந்த ஒவ்வொரு நியாமத்துகளும் அல்லாஹ் தந்திருக்கக்கூடியது பெருமதியற்ற ஒவ்வொரு நியாமத்துகள். இந்த ஒவ்வொரு நியாமத்துகளையும் அல்லாஹ் உலகத்தில் மனிதர்களுக்கு அனுபவிப்பதற்கு குறையுள்ளதாகத்தான் தந்திருக்கின்றான். அது கண்ணாக இருக்கலாம், காதாக இருக்கலாம், நாம் குடிக்கக்கூடிய மதுரமான தண்ணீராக இருக்கலாம். இவை ஒவ்வொன்றும் அல்லாஹ் இந்த உலகத்தில் குறையுள்ள நியாமத்துகளாக தந்திருக்கின்றான். ஆனால் ஒவ்வொன்றையும் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு நாளை மறுமையில சுவர்க்கவாதிகளுக்கு அல்லாஹ் பூர்த்தியாக வைத்திருக்கின்றான். இந்த உலகத்தில் மனிதர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த நியாமத்துகளில் பரிபூரணமான ஒன்று இருக்கின்றது. அதுதான் தீனுல் இஸ்லாம், இந்த புனிதமிக்க மார்க்கம். நாம் பின்பற்றக்கூடிய லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற மார்க்கம் பூர்த்தியானது, குறைபாடற்றது. அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா எமக்கு தந்திருக்கக்கூடிய ஆகப்பெரிய ஒரு நியாமத். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா மனிதனை படைத்தது மாத்திரமன்றி மனிதர்களுக்கு அல்லாஹ் சுவர்க்கத்தையும் நரகத்தையும் படைத்திருக்கின்றான். நிச்சயமாக மௌத்துக்கு பின்னால் நல்லவர்கள், அல்லாஹ்வை ஏற்று நடந்தவர்கள், இறுதி தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏற்று நடந்தவர்களுக்கு நிச்சயமாக சத்தியமாக சுவர்க்கம் இருக்கின்றது. யாரு அல்லாஹ்வுடைய கட்டளையையும் இறுதி தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
அன்னவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளையும் பின்பற்றாமல் முதுகுக்கு பின்னால் விட்டு தன் மனம் போன இச்சையில் வாழ்ந்தவர்களுக்கு நரகம் இருக்கின்றது என்பதனை பரிசுத்தமான குர்ஆன் எமக்கு இமாமாக இருந்து கற்றுத் தருகின்றது. இதன் அடிப்படையிலே மேலான கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இறுதி தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விண்ணுலக பயணம் சென்றார்கள். நாம் சொல்லுவோம் மிஅராஜுடைய பயணம். இந்த பயணத்தில் சில விடயங்களை நபி அவர்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு காட்டப்பட்டது. ஆண்கள் நாம் பல விடயங்களை படித்துக் கொண்டிருக்கின்றோம். பள்ளிவாசல்லே ஜும்மாவுடைய பயான் கேட்கின்றோம், கிழமையிலே மஹல்லாவுடைய பயான் கேட்கின்றோம், ஒவ்வொரு நாளும் தாலீம் வாசிக்கப்படுகின்றது, உட்கார்ந்து நல்ல விடயங்களை கேட்கின்றோம். அல்லது வீடுகளுக்கு வந்து உங்களை தட்டி 4 விடயங்கள் நல்லது ஞாபகப்படுத்தப்படுகின்றது, நல்ல பல விடயங்களை அதிகமாக கேட்கின்றோம். ஆனால் எங்களுடைய பெண்களுடைய விடயங்களில் நாம் பராமுகமாக இருக்கின்றோம். எங்களுக்காக வேண்டி கஷ்டப்படக்கூடியவர்கள், எங்களுடைய அனைத்து அன்றாட தேவைகளையும் நிறைவேற்றக்கூடியவர்கள், எங்களுடைய பிள்ளைகளை பராமரிக்கக்கூடியவர்கள், அவர்களை நாம் இன்று வீட்டு வேலைக்காரிகளாக மாத்திரம் பயன்படுத்தி அவர்களை நாம் சுவர்க்கம் அனுப்புகின்றோமா நரகம் அனுப்புகின்றோமா என்பதனை பின்வரக்கூடிய விடயங்களிலிருந்து நாம் ஒவ்வொன்றாக புரிந்து கொள்ள முடியும். ஆக கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விண்ணுலக பயணம் சென்ற பொழுது சில விடயங்கள் காட்டப்பட்டது. ஒருமுறை நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்ப்பதற்காக வேண்டி இந்த ஹதீஸை இமாம் ذهبي ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கபாயிர் என்று சொல்லக்கூடிய அவருடைய நூலிலே கொண்டு வருகின்றார். பலகீனமாக இருந்தாலும் சமூகத்துக்கு படிப்பினைக்காக வேண்டி கூறப்பட்டிருக்கின்றது. மேலான கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஒருமுறை நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நீண்ட நேரம் காணவில்லை என்பதாக தன்னுடைய மகளார் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் தன்னுடைய மருமகன் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களும் நபி அவர்களுடைய வீட்டுக்கு பார்க்க செல்கின்றார்கள். இந்த சந்தர்ப்பத்திலே நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டுக்குள்ள இருந்து சிறுபிள்ளை போன்று தேம்பி தேம்பி அழுந்து கொண்டிருக்கின்றார்கள். இதனை பார்த்த இருவரும் ஆச்சரியப்பட்டு நபியிடத்திலே ஹஜ்ரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா கேட்கின்றார்கள், என்னுடைய தந்தையே, என்னுடைய அருமை தந்தையே, ஏன் இவ்வாறு நீங்கள் அழுந்து கொண்டிருக்கின்றீர்கள்? உங்களை அள வைத்த விடயம் எது என்பதாக கேட்ட பொழுது நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீண்டும் அழுகின்றார்கள். பிறகு அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் கேட்கின்றார்கள், ஏன் அழுகின்றீர்கள் யா ரசூலல்லாஹ்? அப்பொழுதுதான் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில ஆச்சரியமான விடயங்களை கூறினார்கள். ஒன்றாவது சொன்னார்கள், ரஅய்து இம்ரஅத்தன் முஅல்லகத்தன் பிஷஅரிஹா யக்லி திமாஉ ரஅஸிஹா. அதாவது ஒரு பெண்ணை நான் நரகத்தில் கண்டேன். அந்த பெண்ணுடைய தலைமுடிகளை கொண்டு கட்டப்பட்டிருக்கின்றது, ஒரு தூணிலே தலைமுடிகளை பிடித்து கட்டப்பட்டிருக்கின்றது. அவளுடைய மூளை கொதித்து வடிந்து கொண்டிருக்கின்றது. பிறகு இரண்டாவது ஒரு பெண்ணை சொல்கின்றார்கள் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், வரைது இம்ரஅத்தன் முஅல்லகத்தன் பிலிசானிஹா வல் ஹமீமு யுஸப்பு ஃபீ ஹல்கிஹா. இன்னொரு பெண்ணை கண்டேன், அவள் நரகத்தில் இருக்கிறாள், அவளுடைய நாவு இழுத்து கட்டப்பட்டிருக்கின்றது. அந்த பெண்ணுடைய நாவு இழுத்து கட்டப்பட்டிருக்கின்றது. அவளுடைய அதாவது வாயை பிளந்து வாய்க்குள்ளால நரக நெருப்பு ஊத்தப்பட்டு கொண்டிருக்கின்றது. இப்படி ஒரு பெண்ணையும் நான் அந்த நரகத்திலே கண்டேன் என்பதாக நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழுந்து கொண்டே சொல்லுகின்றார்கள். பிறகு மூன்றாவது ஒரு பெண்ணை சொன்னார்கள், வரைது இம்ரஅத்தன் முஅல்லகத்தன் பிஸதியிஹா. இன்னும் ஒரு பெண்ணை நான் கண்டேன் நரகத்தில், அவளுடைய மார்புகள் இழுத்து கட்டப்பட்டிருக்கின்றது. அவளுடைய மார்புகள் இழுத்து கட்டப்பட்டு வேதனை செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றது என்பதாக கூறிவிட்டு நான்காவது ஒரு பெண்மணியை சொன்னார்கள், வரைது இம்ரஅத்தன் தஅகுலு லஹ்ம ஜஸதிஹா. அவள் தன்னுடைய உடம்பில் இருக்கக்கூடிய மாமிசத்தை பிச்சு பிச்சு தின்று கொண்டிருக்கின்றாள். அவளுடைய இறைச்சியை அவள் தின்று கொண்டிருக்கின்றாள்.
மேலான கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, வன்னாரு தூக்கது மின் தஹ்திஹா, அவளுக்கு கீழால் நெருப்பு மூட்டப்பட்டு கொண்டிருக்கின்றது. மேலான கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த விடயங்களை கண்டால் அழமாட்டார்களா? நாம் அழமாட்டோமா? எங்களுடைய பிள்ளைகள், எங்களுடைய தாய்மார்கள், என்னுடைய அன்பான மனைவி, என்னுடைய ஈர குழந்தை குட்டிகள் இவ்வாறு வேதனை செய்யப்படுவதை கண்டால் யார் அழமாற்றும்? மேலான கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடர்ச்சியாக சொல்கின்றார்கள். ஐந்தாவதாக சொல்கின்றார்கள், வரைது இம்ராஅத்தன் கத் ஷுத்த ரிஜ்லாஹா, அதாவது இலா எதைஹா, அவளுடைய 2 கைகளும் 2 கால்களும் பிணைக்கப்பட்டு கட்டப்பட்டு வேதனை செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றால். மேலான கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, வகத் சுல்லித அலைஹல் ஹய்யாத்து வல் அகாரிப், கால்கள் கைகள் கட்டப்பட்டு பாம்புகளும் தேள்களும் அந்த பெண்ணுக்கு வேதனை கொடுப்பதற்காக வேண்டி சாட்டப்பட்டு கொண்டிருக்கின்றது. இப்படிப்பட்ட பெண்களையும் நான் நரகத்தில் அந்த பயணத்தில் கண்டேன் என்பதாக நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழுதவாறே சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். அதே மாதிரிதான் சொன்னார்கள். 7ஆவதாக, வரைது இம்ராஅத்தன் முஅல்லகத்தன் பிரிஜ்லைஹா ஃபி தன்னூரி மினன் நார், அதாவது சில பெண்களை நான் கண்டேன், அவளுடைய 2 கால்களும் நெருப்பிலான தூண்களில் கட்டப்பட்டு நெருப்பை கொண்டு வேதனை செய்யப்பட்டு கொண்டிருப்பதை நான் கண்டேன் என்பதாக தன்னுடைய மகளார் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடமும் தன்னுடைய மருமகன் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களிடத்திலும் அழுது கொண்டே கூறுகின்றார்கள். மேலான கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அடுத்ததாக சொன்னார்கள் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், வரைது இம்ராஅத்தன் துக்தஉ லஹ்ம ஜஸதிஹா மின் முகத்தமிஹா வ முஆഖரிஹா பிமகாரிதின் மின் நார், இன்னும் சில பெண்களை நான் கண்டேன், அவளுடைய உடம்பில் இருக்கக்கூடிய சதைகள் நெருப்பிலான கத்தரிக்கோள்கள் கொண்டு துண்டிக்கப்பட்டு வேதனை செய்து கொண்டிருக்கும், அதாவது வேதனை செய்யப்பட்டு கொண்டிருப்பதை நான் அந்த நரகத்திலே கண்டேன் என்பதாக நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். மேலான கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இன்னும் சில பெண்களை சொன்னார்கள். 9ஆவதாக நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், வரைது இம்ராஅத்தன், அதாவது யுஹரகு வஜுஹா வயதாஹா வஹிய தக்குலு அம்ஆஹா, அதாவது இன்னும் சில பெண்களை நான் கண்டேன், அவளுடைய முகங்களும் கைகளும் எரிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது, அவளுடைய வயிற்றிலிருந்து குடல் வெளிப்பட்டு கொண்டிருக்கின்றது, அந்த குடல்களை எடுத்து சாப்பிடுகின்றாள். இப்படியும் சில பெண்களுக்கு வேதனை செய்யப்படுகின்றது என்பதனை நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டினார்கள். மேலான கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இன்னும் சொன்னார்கள், வரைது இம்ராஅத்தன் ரஅசுஹா ரஅசு ஹின்ஸீர் வ பதனுஹா பதனு ஹிமார் வ அலைஹா அல்ஃபு லௌனின் மினல் அதாப், இன்னும் சொன்னார்கள், சில பெண்களை நான் கண்டேன், அவர்களுடைய அதாவது உருமாற்றப்பட்டிருக்கின்றது, அவர்களுடைய தலைகள் பன்றிகளுடைய தலை போன்றும் அவர்களுடைய உடம்புகள் கழுதையினுடைய உடம்புகளாகவும் மாற்றப்பட்டிருக்கின்றது. அதாவது பல வகையான வேதனைகள் அந்த பெண்களுக்கு கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. இன்னும் சொன்னார்கள் கடைசியாக, வரைது இம்ராஅத்தன் அலா சூரத்தில் கல்பி வன்னாரு ததுகுலு ஃபீ துபரிஹா வ தக்ருஜு மின் ஃபீஹா. மேலான கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இன்னும் சில பெண்கள் உருமாற்றப்பட்டிருக்கின்றார்கள். அவர்கள் அதாவது சில பெண்கள் நாய்களாக மாற்றப்பட்டிருக்கின்றார்கள். அதாவது நாங்கள் அல்லாஹ் நஜீஸ் என்று சொன்ன அந்த பிராணியாக மாற்றப்பட்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு என்ன செய்யப்படுகின்றது என்று சொன்னால், அவர்களுடைய பின்புறத்தால் நரக நெருப்பு ஊத்தப்படுகின்றது, வாயால் வெளிப்பட்டு கொண்டிருக்கின்றது. இப்படிப்பட்ட பெண்களையும் நான் நரகத்தில் வேதனை செய்யப்படுவதை கண்டேன் என்பதாக நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். மேலான கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இதனை கேட்டவுடன் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஹஜ்ரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் நபியுடன் சேர்ந்து அழ ஆரம்பித்து விட்டார்கள். பிறகு கேட்டார்கள், 2 பேருமாக கேட்கின்றார்கள், இவர்கள் யார்? இவர்கள் என்ன பாவம் செய்தார்கள்? இவர்களுக்கு ஏன் அல்லாஹ் இவ்வாறு வேதனை செய்கின்றான் என்பதனை எங்களுக்கு சொல்லித் தாருங்கள் யா ரசூலல்லாஹ், என்னுடைய தந்தையே எனக்கு சொல்லித் தாருங்கள் என்பதாக நபியிடத்திலே கேட்ட பொழுது நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொன்றாக சொன்னார்கள். அம்மல் முஅல்லகத்து பிலிசானிஹா ஃபஇன்னஹா கானத் துஸி ஜௌஜஹா. நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சில பெண்களை நான் கண்டேன்,
அவர்களுடைய நாவுகள் இழுத்து கட்டப்பட்டு வேதனை செய்யப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. ஏனென்று சொன்னால் அவள் தன்னுடைய கணவனை நோவினை செய்தவள். தன்னுடைய கணவனுக்கு, அதாவது கணவன் ஒரு வார்த்தை பேசினால் பல வார்த்தைகள் பேசி தன்னுடைய கணவனை அடக்கக்கூடியவர்கள். இன்று பெண்கள், அதாவது வீடுகளிலே அதிகமானவர்கள் விவாகரத்து, பல பிரச்சனைகளுக்கு காரணம் பெண்கள் வாய் திறப்பது. மேலான கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, தன்னுடைய கணவனுக்கு கட்டுப்படாமல் தன்னுடைய கணவனுக்கு வாயடிக்கக்கூடிய பெண்களுக்கு அல்லாஹ் இப்படிப்பட்ட வேதனைகளை வைத்திருக்கின்றான். பெண்களை வளர்க்கக்கூடிய, திருமணம் முடித்துக் கொடுக்கக்கூடிய தகப்பன்மார்களே, இந்த விடயங்களை தன்னுடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்கள். இந்த உலகம் வெறுமனே நாம் பிறந்தோம், வாழ்ந்தோம், மௌத்து வந்து விட்டது என்பதாக முடிந்து விடாது. மௌத்துக்கு பின்னால் வாழ்க்கை இருக்கின்றது. அல்லாஹ் சூரா முல்கிலே கூறுகின்றான், மிருகங்கள், ஒரு கொம்புள்ள மிருகம் ஒரு கொம்பில்லாத மிருகத்துக்கு உலகத்தில் குத்தினால் நாளை மறுமையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த கொம்பில்லாத மிருகத்துக்கு கொம்பை கொடுத்து அந்த அதாவது தனக்கு குத்தின அந்த மிருகத்துக்கும் அல்லாஹ் என்ன செய்வான்? நீதமாக நடந்து கொள்வான். அப்படிப்பட்ட மார்க்கத்தில் இருக்கக்கூடிய நாம், மேலான கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த உலகம் வெறுமனே எங்களுக்கு வாழ்ந்தோம், மரணித்தோம், எங்களுக்கு கேள்வி கணக்குகள் கிடையாது என்பதாக நினைத்துக் கொள்ள வேண்டாம். மார்க்கத்தை கற்றுக்கொள்வோம். எங்களுடைய பெண்களுக்கு நாம் இந்த விடயங்களை எத்தி வைப்போம். யாரு சொல்லிக் கொடுத்தது? யாரு சொல்லிக் கொடுக்க கடமைப்பட்டு இருக்கின்றோம்? மேலான கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அதே போன்றுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரண்டாவதாக சொன்னார்கள், வஅம்மல் முஅல்லகத்து பிரிஜ்லைஹா, இரண்டு கால்களும் கட்டப்பட்டு வேதனை செய்யப்படும் அந்த பெண்ணை யார் என்று சொன்னால், ஃபஇன்னஹா தக்ருஜு மின் பைத்திஹா பிகைரி இத்னி ஜௌஜிஹா, அவள் தன்னுடைய கணவனுடைய அனுமதி இல்லாமல் வீட்டை விட்டு வெளியேறிய பெண். தன்னுடைய கணவனுக்கு தெரியாது, தன்னுடைய கணவன் வெளியில, தன்னுடைய கணவன் அதாவது எங்கேயாவது பிரயாணம் செய்திருப்பார்கள், அல்லது தன்னுடைய கணவன் கடையில் இருப்பார், ஏதாவது எங்கே வெளியே சென்றாலும் தன்னுடைய கணவனுடைய அனுமதி இல்லாமல் வீட்டை விட்டு வெளியேறிய பெண்கள். மேலான கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த பெண்களுக்கு அவங்க நினைக்க கூடும், என்னுடைய மாப்பிள்ளை ஒன்றும் சொல்ல மாட்டார், என்னுடைய கணவன் இதை கணக்கெடுக்க மாட்டார். மேலான கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இஸ்லாம் அதை கற்றுத்தரவில்லை. தன்னுடைய கணவனுடைய அனுமதியோடு தான் தன்னுடைய வாப்பாட வீட்டுக்கு போறதாக இருந்தாலும், தன்னுடைய அதாவது தாயை பார்ப்பது போவதாக இருந்தாலும், தன்னுடைய சகோதரர்களை பார்க்க போவதாக இருந்தாலும், என்ன ஒரு விடயமாக இருந்தாலும் தன்னுடைய கணவனுடைய அனுமதியோட போக வேண்டும் என்பதனை இஸ்லாம் எங்களுக்கு இதில் அழகாக கற்றுத்தருகின்றது. அதே போன்றுதான் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூன்றாவதாக சொல்லி காட்டினார்கள், அதாவது சில பெண்களை நரகத்தில் நான் கண்டேன், அவள் தன்னுடைய மாமிசத்தையே பிச்சு பிச்சு தின்று கொண்டிருக்கிறாள். இவள் யார் என்று சொன்னால், அதாவது ஒரு பெண் தன்னுடைய கணவனுக்குத்தான் தன்னுடைய அழகை காட்ட வேண்டும். தன்னுடைய அழகை காட்ட வேண்டும். யாருக்கு? தன்னுடைய கணவனுக்கு. இன்றைக்கு சில வீடுகளிலே நாம் பார்த்தோம் என்று சொன்னால், சில பெண்கள் வெளியில போகும்போது அழகான முறையில், நான் சொல்லவில்லை வெளியில செல்லுகின்ற பொழுது அசிங்கமாக செல்லுங்கள் என்பதாக, வெளியிலே செல்லுகின்ற பொழுது குறிப்பாக தன்னை அலங்கரித்துக் கொண்டு அடுத்தவர்களுக்கு காட்டுவதற்காக வேண்டி, தான் அழகு என்பதனை நிரூபிப்பதற்காக வேண்டி என்ன செய்கின்றார்கள்? அழகாக செல்கின்றார்கள். வீடுகளிலே அந்த பெண்களை பார்த்தோம் என்று சொன்னால், பேபி சாசுகளை பார்க்கிறது போல, ஊத்த உடுப்பு, கிழிஞ்ச உடுப்பு, அல்லது ஒரு நாத்தத்தோட வாசனை இல்லாமல் பெண்கள் இருப்பதை எமது வீடுகளிலே நாம் இருந்து கொண்டு, அதாவது கண்கூடாக காணுகின்றோம். மேலான கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, வீடுகளிலே தான் பெண்கள் அழகாக இருக்க வேண்டும். தன்னுடைய கணவனுக்குத்தான் தன்னுடைய அழகை வெளிப்படுத்த வேண்டும். மேலான கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அதே போன்று தன்னுடைய கணவனுக்கு அல்லாமல் வெளியில் சென்று அந்நிய ஆண்களுக்கு தன்னுடைய அழகை வெளிப்படுத்தக்கூடிய பெண்களுக்கு தான் அல்லாஹ் இந்த தண்டனையை வைத்திருக்கின்றான். அதே போன்றுதான் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வஅம்மல்லதி ஷுத்தத் யதாஹா இலா ரிஜ்லைஹா, அதாவது தன்னுடைய இரண்டு கைகளும் கால்களும் கட்டப்பட்ட நிலைமையில் அவர்களுக்கு பாம்புகளும் தேள்களும் சாட்டப்பட்டிருக்கின்றதே, அந்த பெண் யார்? இவள் என்ன பாவம் செய்தாள் என்று சொன்னால், நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இவள் என்ன செய்ய மாட்டாள்? உது செய்கின்ற சந்தர்ப்பத்தில்,
தொழுகைக்காக அல்லது வேறு ஏதும் விடயங்களுக்காக உது செய்கின்ற சந்தர்ப்பத்தில் உதுவில் கவனம் செலுத்த மாட்டார். அதாவது தெப்ப திறந்தாச்சா அல்லது ஹவுலுக்கு போயாச்சா சும்மா என்ன செய்வாங்க. இன்றைக்கு ஆண்களும் இருக்கின்றார்கள். இந்த விடயம் பெண்களுக்கு மாத்திரம் கிடையாது. பெண்கள் ஆண்கள் சந்தோஷமாக கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். ஆண்களுக்கும் ஆப்போசிட் இருக்கின்றது. இந்த பொறுப்பு இருக்கின்றது, இந்த தண்டனைகள் இருக்கின்றது. உதுவில் இவர்கள் இந்த பெண்கள் என்ன செய்ய மாட்டார்கள், கவனம் செலுத்த மாட்டார்கள். ஏனோ தானே என்பதாக உது செய்வார்கள். அதே போன்று எப்பொழுதுமே அதாவது அசிங்கமான ஆடைகளை உடுத்திருப்பார்கள். இந்த பெண்கள் எப்பொழுதுமே அசிங்கமான ஊத்தியான ஆடைகளை உடுத்திருப்பார்கள். மேலான கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இன்னும் சொன்னார்கள் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வகானத் லா தக்தஸிலு மினல் ஜனாபா, அதாவது குளிப்பு கடமையானால் அந்த பெண்கள் குளிப்பை உடனடியாக நிறைவேற்ற மாட்டார்கள். சிலர்கள் ஆண்களாக இருக்கலாம், பெண்களாக இருக்கலாம், இந்த சமூகத்தில் குளிப்பு கடமையானால் அதாவது கணக்கில்லாமல் இருக்கின்றார்கள். பரக்கத்துடைய மலக்குமார்கள் வீட்டிலே நுழைய மாட்டார்கள். நீங்கள் குளிப்போட கடமையாக வீட்டில் இருக்கிற காலமெல்லாம் பரக்கத்துடைய மலக்குமார்கள் உங்களுடைய வீட்டுக்குள்ள நுழைய மாட்டார்கள். மேலான கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இவர்கள் குளிப்பை பிற்படுத்துவார்கள். இப்படிப்பட்ட பெண்களுக்கு தான் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா கால்களையும் கைகளையும் கட்டி தேள்களும் பாம்புகளும் சாட்டப்பட்டு வேதனை செய்யப்படும் என்பதனை நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நரகத்திலே கண்ட பெண்களை பற்றி சொன்னார்கள். அடுத்ததாக சொன்னார்கள், சில பெண்களை நான் கண்டேன். மேலான கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, குருடர்களாக செவிடர்களாக என்ன செய்கின்றார்கள், அந்த நரகத்திலே போட்டு வேதனை செய்யப்படுகின்றார்கள். உலகத்திலே நல்ல கண் பார்வை, அழகான கண், அழகான காது. இந்த பெண்கள் யார் என்று சொன்னால் குருடர்களாக செவிடர்களாக போடப்பட்டு நரகத்திலே வேதனை செய்யப்படுகின்ற பெண்கள் யார் என்று சொன்னால், இந்த பெண்கள் திருமணம் முடித்திருப்பார்கள். ஆனால் தன்னுடைய கணவனுக்கு என்ன செய்ய மாட்டார்கள், குழந்தை பெற்றிருக்க மாட்டார்கள். வேற யாருக்காவது விபச்சாரத்தில் குழந்தையை உண்டாக்கி கொண்டு என்னுடைய கணவனுக்குத்தான் என்று தன்னுடைய கணவனை சாட்டக்கூடிய பெண்கள் சர்வசாதாரணமாக இருக்கின்றது. மேலான கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, சர்வசாதாரணமாக இருக்கின்றது. இந்த பெண்களுக்கு இப்படிப்பட்ட வேதனை இருக்கின்றது. அதே போன்றுதான் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சில பெண்களை நான் கண்டேன், அவர்களுடைய உடம்பில் இருக்கக்கூடிய சதை பிண்டங்கள் நெருப்பிலான நரக நெருப்புடைய கத்திரிகள் கொண்டு கத்தரிக்கப்பட்டு வேதனை செய்யப்படுகின்றது. இவர்கள் யார் என்று சொன்னால் அந்நிய ஆண்கள் மத்தியில் சர்வசாதாரணமாக நடந்து கொள்ளக்கூடிய பெண்கள். அதாவது சம உரிமை. இன்றைக்கு உலகத்தில் இஸ்லாம் பெண்களுக்கு பெண்கள் உரிமையை மறுக்கின்றது என்பதாக கூறிக்கொண்டு முஸ்லிம்களும் சேர்ந்து கொண்டு இஸ்லாமிய பெயர்கள் தாங்கியவர்கள் சாதாரணமாக கை கொடுக்குவது, சாதாரணமாக சலாம் சொல்லி பேசுவது, ஒரு வீட்டில மச்சான் மதினி என்ற அதாவது எங்களுடைய மச்சான் மதினி இன்று பேசிக் கொள்வது, ஒன்றாக ஆண்களுடைய மகரம் இல்லாத ஆண்களுடன் சேர்ந்து சர்வ சாதாரணமாக கதைத்து குழாவுவது, இப்படிப்பட்ட பெண்களுக்கு தான் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இந்த நரக நெருப்பிலான அந்த கத்திரிக்கோள்கள் கொண்டு அவர்களுடைய உடம்பு கத்தரிக்கப்பட்டு வேதனை செய்யப்படும் என்பதனை நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். மேலான கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இன்னும் சொன்னார்கள் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், சில பெண்களை நான் கண்டேன், அவர்களுடைய முகங்களும் மூஞ்சும் உடம்பும் நெருப்பில போட்டு அவர்கள் எரிக்கப்படுவதை நான் கண்டேன். அவர்களுடைய பௌத்தில் இருந்து வரக்கூடிய தன்னுடைய குடலை எடுத்து சாப்பிட்டுக் கொண்டிருப்பார்கள். இவர்கள் யார் என்று சொன்னால் ஃபைன்னஹா கானத் குவாததன், அதாவது குவாதா என்று சொன்னால் அரபியில கூட்டி கொடுக்கக்கூடியவர்கள், செட் பண்ணி கொடுக்கிறது, பாஞ்சி போறதுக்கு ஒரு ஆணுக்கு ஒரு பெண்ணை செட் பண்ணி கொடுக்கிறது, ஒரு ஆணை ஒரு பெண்ணுக்கு செட் பண்ணி கொடுக்கிறது. மேலான கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இது ஒரு திருவியல் டிரைவராக இருக்கலாம், உங்களுடைய பேசஞ்சர், உங்களுக்கு தெரியும் பாவத்துக்கு தான் அழைத்து செல்லப்படுகின்றார். மேலான கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஒரு வேனாக இருக்கலாம், ஒரு வேன் சாரதியாக இருக்கலாம், வேன் சொந்தக்காரனாக இருக்கலாம், நீங்க கொடுக்கக்கூடிய கூலிக்கு கொடுக்கக்கூடிய ஊடாக இருக்கலாம், ஒரு ஹோட்டலாக இருக்கலாம். மேலான கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வை பயந்து ஒரு பாவத்துக்கு நீங்கள் உடந்தையாக இருந்தால்,
ஒரு பாவத்துக்கு உடந்தையாக உதவியாக இருந்திருப்பீர்கள் என்று சொன்னால், மேலான கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இதைத்தான் இஸ்லாம் எங்களுக்கு சொல்லித் தருகின்றது. இவர்களுக்கு இந்த வேதனை செய்யப்படும். அதே போன்றுதான் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னும் சில பெண்கள் அவர்களுடைய தலை பன்றியினுடைய தலையை போன்றும் உடம்பு கழுதையினுடைய உடம்பை போன்று மாற்றப்பட்டிருக்கின்றது. இவள் யார் என்று சொன்னால், ஃபஇன்னஹா கானத் நம்மாமத்தன் கذாபத்தன், சொல்லுவோம் குடிக்கிறது தண்ணீர், கொப்பளிக்கிறது பன்னீர் என்பதாக ஒரு பழமொழி சொல்லுவோம். பெருமை, உலகத்தில் வாழ்ற சந்தர்ப்பத்தில் பெருமையாக வாழ்றது, ஒரு வசதியும் கிடையாது, வெளியில போக்கல பணக்காரனை போல நடிச்சு கொள்ற பெண்கள், அடுத்த பெண்களை கணக்கெடுக்கிறது கிடையாது, இழிவாக அடுத்தவர்களை இழிவாக பார்க்கிறது. யாருக்கும் இந்த அந்தஸ்து உலகத்துல கிடையாது. மறுமையில நீங்க ஏழையா பணக்காரனா, ஏசில வாழ்ந்தீங்களா ஏசில தொழுந்தீங்களா என்பதாக அல்லாஹ் பார்க்க மாட்டான். அல்லாஹ் உள்ளத்தான் பார்ப்பான். நீங்க உடுக்கிற உடுப்பு, நீங்க போன வாகனத்தை அல்லாஹ் விசாரிக்க மாட்டான். மேலான கண்ணியத்துக்குரிய சோதர்களே, உள்ளத்தான் அல்லாஹ் பார்ப்பான். யாரையும் கேவலமாக பார்க்க முடியாது. யாரையும் எந்த ஒரு அடுத்த பெண்களை கேவலமாக மதிக்கக்கூடிய பெண்கள், அடுத்த பெண்களை இழிவாக மதிக்கக்கூடிய பெண்கள், அது ஒரே குடும்பத்தில் இருக்கலாம், ஒரே ஊர்ல இருக்கலாம், அல்லது ஒரு ஃபங்க்ஷன்ல இருக்கலாம், அடுத்தவர்களை அதாவது ஏளனமாக பார்க்கிறது இவங்களுக்கு தான். அடுத்தது வாயை திறந்தா போய், அந்த பெண்கள் ஏன் இவ்வாறு வேதனை செய்யப்படுறது என்று சொன்னால், வாயை திறந்தா அவருடைய வாழ்க்கையே போய் தான். இவர்களுக்கு தான் அல்லாஹ் இந்த மாதிரியான கேவலமான அதாபை அல்லாஹ் வைத்திருக்கின்றான். அதே மாதிரி கடைசியாக சொன்னார்கள், சில பெண்களை நான் கண்டேன், அவர்கள் நாய்களாக மாற்றப்பட்டிருக்கின்றார்கள். அவர்கள் யார் என்று சொன்னால் மேலான கண்ணியத்துக்குரிய சோதர்களே, அதாவது இன்றைக்கு பியூட்டி பார்லர் என்பதாக, பியூட்டிஷியன் என்பதாக நான் சொல்லவில்லை. பியூட்டி பார்லர் போடுறது ஹராம், பியூட்டிஷியன் ஆகிறது ஹராம் என்பதாக நான் சொல்ல வரவில்லை. மாற்றமாக அங்கே சென்று தன்னுடைய ரூபத்தை மாற்றுது. நாங்க பொன் பார்க்கிறோம், பொன் ஒரு வடிவில் இருக்கிறாள், அங்க கல்யாண வீட்டுக்கு வந்து அந்த பெண் வேற ஆகிறாள். சில பெண்களை பார்க்கிறோம், இங்கெல்லாம் வலிக்கிறது, ஃபுல்லா வலிச்சுக்கிறாங்க, அது ஒரு ஸ்டைல். புருவம் வலிக்கிறது, அல்லது தன்னுடைய மூஞ்ச மாத்துறது, தன்னுடைய முகங்களை மாற்றிக்கொள்றது, இதை மாற்றுறதும் ஹராம், மாத்திரவங்கள் செய்யற வேலையும் ஹராம். மேலான கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை, அழகுபடுத்துங்க. உங்களோட முகம் எப்படி இருக்குதோ அதை அழகுபடுத்துங்க, பிரச்சனை கிடையாது. மாத்துறது, சிலாக்கள் பிளாஸ்டிக் சர்ஜரி செஞ்சு தன்னுடைய முகத்தை மாத்துறது, ஆள் அடையாளத்தை இல்லாமக்கிறது. யாரு எங்களுக்கு எங்கட கண் முன்னால வளர்ந்தவரு சில நாளைக்கு பின்னால பார்த்தா யாருன்னு தெரியாது, யாருன்னு கேட்கிறோம். பிளாஸ்டிக் சர்ஜரி செய்யறது ஹராம் கிடையாது. ஒருத்தர் ஆக்சிடென்ட் ஆயிட்டாரு, மூஞ்செல்லாம் உடைஞ்சி பிஞ்சி, இந்த மாதிரி சந்தர்ப்பங்கள் அனுமதிக்குது. இவர் நல்லா இருக்கிறாரு, உடல் ஆரோக்கியமா இருக்கிறார், எந்த ஆக்சிடென்டும் இல்ல, இவர் என்ன செய்யறாரு, தன்னுடைய மூஞ்ச மாத்துறாரு. மேலான கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இதைத்தான் இவர்களுக்குத்தான் அல்லாஹ் இந்த தண்டனை வைத்திருக்கிறார். மேலான கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இன்றைக்கு சர்வசாதாரணமாக இதெல்லாம் எமது சமூகத்தில் பரவி விரிந்து காணப்படுகின்றது. செலவு செய்யறாங்க பல ஆயிரங்கள். மாப்பிள்ளை சம்பாதிக்கிறது போதாது, சில பெண்களுக்கு மாப்பிள்ளை சம்பாதிக்கிறது அவங்க பண்ற மேக்கப்புக்கு போதாமைக்குது. மேலான கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, ஆக இந்த விடயங்களை நாம் எமது பெண்களுக்கு எத்தி வைக்க வேண்டும். யாரு சொல்லிக் கொடுக்கிறது? இந்த கூட்டத்தில் சில நேரம் என்னுடைய தாய் இருக்கலாம். இந்த கூட்டத்தில் நான் அன்பாக வளர்த்த, யாருக்காக வேண்டி கஷ்டப்பட்டு பாடுபட்டு வேர்வை சிந்தி மலையில் நனைந்து வெயிலில் காய்ந்து நோயோட சம்பாதித்து சேர்த்து வளர்க்கின்றோமே, என்னுடைய அன்பு பெண் குழந்தையாக இருக்கலாம். என்னுடைய குழந்தை இந்த நரகத்துக்கு போகலாம். என்னுடைய கூட பிறந்த சகோதரியாக இருக்கலாம் சில நேரம். மேலான கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இவர்களுக்கு யாரு சொல்லிக் கொடுக்கிறது? மார்க்கத்தை யாரு சொல்லிக் கொடுக்கிறது? சொல்லிக் கொடுக்க கடமைப்பட்டிருக்கணும். எங்களுக்கு ஒரு ஜும்மாவுல நாங்க ஒரு பயான் கேட்கிறோம். யாரு குறைஞ்சது சாப்பிடுற டைம்ல சரி, நாங்க இன்றைக்கு இந்த விடயங்களை கேட்டோம், அந்த பெண்களுக்கு எத்தி வைக்கிறோமா? கிடையாது. நாங்க போறது சாப்பாடை தான் பார்க்கிறோம், ஊடு சுத்தமாயிக்கிறான்னு பார்க்கிறோம். கட்டாயம் பாருங்க, அதையும்
வீட்டுல புள்ளோலிக்குதா, ஓதா, படிக்கிறா, கேட்கிறோம் நாங்க. ஆனா இந்த விடயங்கள், நல்ல விடயங்களை யாரு சொல்லிக் கொடுக்கிறோம்? ஒரு 10 நிமிஷம் இருந்து, இன்றைக்கு ஜும்மாவுடைய நாள், நான் இந்த விடயங்களை கேட்டேன், இந்த விடயங்களை தெரிந்து கொள்ளுங்கள், யாரு சொல்லுகின்றோம்? யாரு தயார்? யார் இப்படி திருத்திருக்கின்றோம்? எங்கட பெண்களுக்கு எத்தி வைத்திருக்கின்றோமா? கிடையாது. ஆக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஅயத்தி. ஒவ்வொருவரும் பொறுப்புதாரர்கள். நீங்க பொறுப்பு, உங்களுடைய பொறுப்பு இருக்கின்றது. கபில்து நிக்காஹா. என்ன கபில்து சொல்கின்றோம்? வெறுமனே சடங்காக பேச்சு. பள்ளியில நிக்காஹ் நடக்குது, அங்க மியூசிக், ஆட்டம் பாட்டம் எல்லாம், ஆண்கள் பெண்கள் கலவன். அங்க மேலான கண்ணியத்துக்குரிய சோர்களே, கபில்து என்று சொன்னால் அதனுடைய அர்த்தம் என்ன? அந்த பெண்ணை நான் பாரம் எடுக்கின்றேன், அல்லாஹ் அமானிதமாக பாரம் எடுக்கின்றேன், இந்த பெண்ணை பாதுகாத்து மேலான இந்த பெண்ணினூடாக எனக்கு கிடைக்கக்கூடிய குழந்தைகளையும் இந்த பெண்ணையும் நான் பொறுப்பெடுக்கின்றேன், சுவர்க்கத்துக்கு கூட்டிட்டு போற பொறுப்பை நான் எடுக்கின்றேன். யாரு செய்கின்றோம் நாங்க? இன்றைக்கு அழகு, பணம், பெருமை, இது மட்டும்தான் திருமணத்தில் இருக்கு. மேலான கண்ணியத்துக்குரிய சோர்களே, இந்த பெண்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய பொறுப்பிலே நாம் ஒவ்வொருத்தரும் இருந்து கொண்டிருக்கின்றோம். எனவே வல்ல இறைவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த நலவான விடயங்களை இறுதி தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்தார்களோ அந்த விடயங்களை எங்களுடைய வாழ்க்கையில் எடுத்து நடந்து நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த சுவர்க்கத்தை வாக்களித்தார்களோ அந்த சுவர்க்கத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் பூரா உம்மத்துக்கும் அல்லாஹ் நசீபாக்குவானாக. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னித்தல்வாயாக, தப்பு தவறுகளை மன்னித்தல்வாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய பெண்களை நேர்வழிப்படுத்துவாயாக, ஹிதாயத்தை நசீபாக்குவாயாக. உன்னுடைய கட்டளை இறுதி தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை எடுத்து நடக்கக்கூடிய சிறந்த சீதேவிகளாக மாற்றி அமைப்பாயாக. யா அல்லாஹ் இங்கிருந்து ஆமீன் சொல்லக்கூடிய ஜும்மாவில் கலந்து கொள்ளக்கூடிய அனைவருடைய பாவங்களை மன்னித்தல் அவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றி வைப்பாயாக. அவர்களுக்கு என்னென்ன தேவைகள் இருக்கின்றதோ அனைத்தையும் அறிந்த ரப்பு நீ அல்லாஹ். அவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றி வைப்பாயாக. குறிப்பாக கஸா முஸ்லிம்களுடைய பாவங்களை மன்னிச்சு யார் யாரெல்லாம் மரணித்தார்களோ அவர்களை ஷஹீதாக்கி அவர்களுடைய உரிமைகளை, அவர்களுடைய சொந்த நாட்டை அவர்களுக்கு திருப்பி கொடுத்தல்வாயாக. யார் யாரெல்லாம் முஸ்லிம்களுக்கும் இஸ்லாத்துக்கும் எதிராக சூழ்ச்சி செய்கிறார்கள் ரஹ்மானே, அவர்களுக்கு மேலான ஹிதாயத்தை நசீபாக்கி அவர்களையும் சொர்க்கவாதிகளாக மாற்றி அமைப்பாயாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.